கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். நேற்று தினத்தில் கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் என்று சொல்லி பார்த்தோம். இன்றைக்கு திருடுகிறவனை குறித்து கர்த்தர் இங்கே வேதம் சொல்லுகிறது. ஒருவன் திருடுகின்றவனாக இருந்தால் தன் திருட்டை நிறுத்துவானாக. அவன் வேலை செய்ய தொடங்கட்டும். அவன் தனது கைகளை நல்ல செயல்களை செய்வதற்கு பயன்படுத்தட்டும். பிறகு ஏழைகளோடு பகிர்ந்து கொள்ள அவனுக்கென்று சில காரியங்கள் இருக்கும் என்று பைபிளில் நம்ம பார்க்கிறோம். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போது நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். திருடுகிற அந்த எண்ணம் நமக்கு வரவே கூடாது. ஒரே நாளில் பணக்காரன் ஆயிடலாம். ஒரே நாளில் ஆண்டவருடைய நேரத்தை நம்ம திருடக்கூடாது. ஆண்டவருடைய சமூகத்தில் அதிகமாய் காத்திருந்து, ஆண்டவரே எனக்கு வேண்டாம், நீங்கள் தந்தது எனக்கு போதும் சுவாமி சொல்கிறார் பாருங்க. தன் கைகளினால் நலமான வேலை செய்து. இப்போ வேலையில் நல்ல வேலை கெட்ட வேலை இருக்குது. நாம் கர்த்தருடைய பிள்ளைகள், வேதத்தை வாசிக்கிற பிள்ளைகள், கிறிஸ்தவன் என்று சொல்லக்கூடிய நாம் வேலையை சூஸ் பண்ணணும். பிரியமானவர்களே, வேதம் நமக்கு நல்லா வலியுறுத்துகிறது. ஒருவன் விரல் நீட்டி நீ இந்த பிஸ்னஸ் பண்ணுறிய, இந்த வேலை செய்கிறிய, நீ எப்படி ஜெபம் பண்ணுற என்று சொல்லி ஒரு கேள்வி வந்துடும். அதனால நலமான வேலை செய்து. அப்போஸ்தலனாகிய பவுல் கூடை தொழிலாளியாக இருந்தார். கூட பின்னி விற்று ஊழியர்களை செய்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ பைபிளை வாசிக்கிற பிள்ளைகள், கர்த்தரை அறிந்த பிள்ளைகள், நீங்கள் வேலையை சூஸ் பண்ணணும். திருடுற தொழிலை வச்சுட்டு இந்த தொழிலை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, நான் இதில் பாதி உங்களுக்கு தந்துடுறேன்னு சொல்லி நம்ம ஆண்டவரையும் என்ன பண்ணிடக்கூடாது. திருட்டு ஆண்டவர்னு நம்ம கொண்டு வந்துடக்கூடாது. நம்ம ஆண்டவர் அப்படி வாங்க மாட்டார். நம்ம கொடுத்துட்டு உட்காந்துருக்க வேண்டியதான். 10 லட்சம் கொள்ளை அடிக்கிற 5 லட்சம் தரேன் இல்லை. பிரியமானவர்களே, பைபிள் நம்ம ரொம்ப அழகாக சொல்லுகிறது. நலமான வேலை செய்து, நலமான வேலை செய்யணும். செய்கிற வேலையில் யாரும் விழுந்துடக்கூடாது. அதனால் ஆண்டவர் சொல்கிறதுக்கு நம்ம கீழ்ப்படியணும். அப்போது திருடி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் திருடனா இருக்கலாம். திரும்பி நீங்கள் சூஸ் பண்ணணும், நலமான வேலையை செய்யணும். அதுக்கப்புறம் அதிலிருந்து நீங்கள் ஏழைகளுக்கு கொடுக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. குறைச்சல் உள்ளவனுக்கு. இப்படி வேதம் நமக்கு அழகாய் சொல்லி கொடுக்கிறது. அப்போ இனி திருடுகிறவன் இனி திருடாமல், இல்லாண்டவரை எனக்கு வேண்டாம், எனக்கு இந்த பிஸ்னஸ் பண்ண கஷ்டமாக இருக்குது, இது ஜனங்களை அடித்து உலையில போடுற மாதிரி ஆயிடுது, ஆண்டவரை எனக்கு ஒரு நல்ல பிஸ்னஸ் தாங்க, கேளுங்க, ஆண்டவர் சூப்பர் பிஸ்னஸை தருவார். நான் நிறைய நாள் ஃபீல் பண்ணியிருக்கிறேன் எங்களுடைய பிஸ்னஸில். அப்புறம் ஆண்டவர் எங்களுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு ஊழியத்தை கொடுத்துருக்குறார். இப்போ ஊழியத்தை சும்மா செய்யணும்னு நினைக்கல. ஒர்க் பண்ணுறோம், இரவு பகலாக ஜெபம் பண்ணுறோம், ஜனங்களுக்காக கண்ணீர் வடிக்கிறோம். ₹1 காணிக்க வாங்கினாலும் அதில் உண்மையாக வாங்கணும். வீணாக செலவு பண்ணக்கூடாது. காணிக்கை அற்பமாக எண்ணிடக்கூடாது. அவங்க கஷ்டப்பட்டு உழைச்சி கொடுக்குறாங்க என்று அவங்களுக்காக ஜெபிக்கிறோம். தெய்வ ஜனமே, நலமான வேலை செய்து ஜெபிப்போமா? பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். இந்த நாளை எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்து தாரும். உடைய சமாதானம் எங்களுக்குள்ளே இருக்கட்டும். நாங்கள் நலமான வேலை செய்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிறவர்களாக எங்களை மாற்றும்படி ஜெபிக்கிறோம். இந்த நாளை எங்களுக்கு நம்முடைய பிரசனத்தினால் நிரப்பும்படி ஜெபிக்கிறோம். கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.